இளைஞர்கள் பெரும்பாலானோர் தங்கள் தனிப்பட்ட உணர்வுகளையும் ரகசியமான விஷயங்களையும் இப்போதெல்லாம் ChatGPTயுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த உரையாடல்களுக்கு வழக்கமான ரகசிய பாதுகாப்பு கிடையாது என்று OpenAI நிறுவனத்தின் தலைவர் சாம் ஆல்ட்மேன் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிக்கை உண்மையாக மாறிய ஒரு சம்பவம் இப்போது அமெரிக்காவில் நடந்துள்ளது. ChatGPT என்பது OpenAI நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இது மனிதர்கள் பேசுவது போலவே நம்முடன் உரையாடும். நாம் ஒரு கேள்வி கேட்டால் அது பதிலை சிந்தித்து தரும். இதனால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் இதை தினசரி பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அதன் பயன்பாட்டை எப்படி செய்கிறோம் என்பதே முக்கியம். சில மாதங்களுக்கு முன்பு கலிபோர்னியாவில் நடந்த ஒரு சம்பவம் வைரலானது. கேரி எட்வர்ட்ஸ் என்ற பெண் பவர்பால் லாட்டரி எடுக்க போகும்போது எந்த டிக்கெட் நம்பரை தேர்வு செய்வது என்று குழப்பமடைந்தார். அவர் ChatGPTயிடம் கேட்டார், எந்த நம்பரை எடுக்கலாம் என்று. ChatGPT சில எண்களை பரிந்துரைத்தது. அந்த எண்களை எடுத்த அந்த பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் அளித்தது. அவருக்கு ரூபாய் 1,30,00,000 மதிப்புள்ள பரிசு விழுந்தது. இந்த சம்பவம் AI மீதான நம்பிக்கையை அதிகரித்தது. ஆனால் இப்போது அதே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் நடந்த சம்பவம் முழுக்க மாறுபட்டது. அந்த மாநிலத்தில் உள்ள டெலாண்டி என்ற நகரில் சவுத் வெஸ்டர்ன் மிடில் ஸ்கூல் என்ற பள்ளியில் படிக்கும் 13 வயது மாணவன் கிளாஸ் நடக்கும் போதே ChatGPT திறந்திருக்கிறார். அதில் அவன் கேட்ட கேள்வி அதிர்ச்சியூட்டியது. என் நண்பரை எப்படி கொலை செய்வது என்று. இந்த கேள்வி கேட்டதும் அந்த பள்ளி வழங்கிய கணினியில் இருக்கும் டிஜிட்டல் கண்காணிப்பு மென்பொருள் உடனே செயல்பட்டது. அந்த அமைப்பு மாணவர்கள் ஆபத்தான வார்த்தைகள் அல்லது வன்முறை சார்ந்த கேள்விகள் கேட்டால் தானாகவே அலர்ட் அனுப்பும். அப்படி அலர்ட் மெசேஜ் பள்ளி நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் சென்றது. சில நிமிடங்களிலேயே போலீசார் பள்ளிக்கு வந்து அந்த மாணவனை விசாரணைக்கு எடுத்தனர். போலீசார் விசாரணையில் கேட்டபோது அந்த மாணவன் சொன்னது, நான் யாரையும் கொலை செய்ய போவதில்லை, சும்மா கிண்டலாகத்தான் கேட்டேன் என்று. ஆனால் போலீசார் அதை சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் இத்தகைய கேள்விகள் ஒரு மாணவனின் மனநிலையை அல்லது அவரது சூழ்நிலையை சுட்டிக்காட்டக்கூடும். இதனால் மாணவனுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டது. பள்ளி நிர்வாகமும் மற்ற மாணவர்களுக்கு AIயை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறது. ChatGPT போன்ற தொழில்நுட்பங்கள் அறிவு தரலாம், ஆனால் தவறாக பயன்படுத்தினால் ஆபத்தாகவும் மாறலாம். பள்ளிகள் மாணவர்களை பாதுகாக்க டிஜிட்டல் கண்காணிப்பை பயன்படுத்துவது சரியான நடைமுறைதான். ஆனால் அதோடு பெற்றோர்கள் குழந்தைகளுடன் திறந்த உரையாடல் நடத்த வேண்டும். AIயின் சக்தி, அதன் எல்லைகள், இதை குழந்தைகள் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். டிஜிட்டல் உலகம் நமக்கு வாய்ப்புகளையும் சவால்களையும் கொடுக்கிறது. ChatGPT நமக்கு உதவிகரமாக இருக்கலாம், ஆனால் அதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. எது வேண்டுமானாலும் கேட்கும் சுதந்திரம் நமக்கு இருக்கலாம், ஆனால் அதற்கான பொறுப்பும் நமக்கேதான். பயன்பாடு சரியாக இருந்தால் அது நம் அறிவை வளர்க்கும், தவறாக இருந்தால் அபாயத்தையே அழைத்து வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.